வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா அரசியலில் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஷிண்டே அப்படிங்கிற ஒருவரை ஓரங்கட்டுவதற்கு அவரை அந்த கட்சியை உண்டுலாம் பண்ணுவதற்கான வேலையை திறம்பட பெட்னாவிஸ் செஞ்சிட்ருக்காரு. அஜித் பவார் சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறாரு. பட் அவருக்கு பின்னால் பிரச்சனை வரும். இப்போ அவருக்கு பிரச்சனை இல்லை. என்ன நினைக்கிறார் பெட்னாவிஸ்? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஷிண்டே மகனை மிரட்டியது யார்? அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் போய் படுத்திருக்கிறாரு. இவருக்கு எதுக்கு அமைச்சர் அப்படின்னு இன்றைக்கி பெரும்பாலான பிஜேபிக்காரங்க பேசும்போது ஷிண்டேவுக்கான பிரச்சனை முற்றுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஷிண்டே ஏன் மிரட்டப்பட்டார்? இன்னும் குறிப்பாக சொன்னால் ஷிண்டேவுடைய பையனுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்ன? அவர் கேட்ட போர்ட்ஃபோலியோ கிடைக்கல. அவர் வருவாய் எதிர்பார்த்தார், அது கிடைக்கல. உள்துறை எதிர்பார்த்தார், அது கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எதிர்பார்த்தார், கிடைக்கல. வீட்டு வசதித்துறை எதிர்பார்த்தார், இந்த இலாக்காக்கள் கிடைக்கல. அப்புறம் வேறு என்னங்க இலாக்கா கொடுத்துருக்காங்க சார், ஆதி திராவிடர் நலத்துறை, வனத்துறை எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷிண்டேவோட நிலைமை பரிதாபமாக இருக்குது. வினை விதைத்தால் வினை ஏற்பம், சேராத இடங்களிலே சேரக்கூடாது. என்ன நடந்தது அது தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு விஷயம் தாங்க. உலகத்துடைய தத்துவம் என்னென்னா, ஒருவர் இருக்கிறார், ஒருத்தர் இப்போ பெட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்தார். அப்போ ஷிண்டே யார்? ஒரு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர். கரெக்டுங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஷிண்டே இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கார்? ஷிண்டே முதல்வர், பெட்னாவிஸ் முதல்வராக இருந்தார், அவருக்கு கீழே துணை முதல்வர். இப்போ பெட்னாவிஸ் மனசுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு காலம் வரும், அன்னைக்கு ஒன்று ஒரு வழி பண்ணுறேன் நினச்சிருக்க மாட்டாரா? அதுதான் நடந்துட்டுருக்குது. நடக்கும் நம்ம சொன்னோம். என்ன நடக்குது? இப்போ ஷிண்டேவை வாலண்டியராக கூப்பிடுவார். இதை வெளியிலேருந்து பார்க்கும்போது வாலண்டியராக கூப்பிடுவார், வாங்கன்ட்டு. ஷிண்டேவுக்கு நல்லா தெரியும், ரூம்குள்ளே போனோன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதுங்க, வெளியில் போய் எல்லாம் கிடைச்சதா சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? நிறையா கேஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஷிண்டேவுடைய நிலைமை பரிதாபம். ஜெயித்தும் நிம்மதி இல்லை. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த மூவ் என்ன பண்ணுறாரு பெட்னாவிஸ்? வாங்க அமைச்சரவையில் பங்கேற்கிறேன்னு சொல்லிட்டு அவரை துணை முதல்வர் ஆக்கியாச்சு. துணை முதல்வர் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் சிக்கல். ஏன்னா துணை முதல்வர்னால் ஒரு நல்ல முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும். போர்ட்ஃபோலியோவே இல்லாத துணை முதல்வர்னால் ஏதாவது அதிகாரம் இருக்கா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கும்போது பவன் கல்யாண் இருக்கிற அந்த மாதிரி தான். அதிகாரம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு வேணா இருக்கலாம். இன்றைக்கி ஷிண்டே என்ன சொல்கிறார் கேட்குறாரு. அவர் கேட்குற ஒரே கோரிக்கை என்ன? ஐயா, என் பையனை மத்திய அமைச்சர் போட்டு நல்ல போஸ்ட்டு கொடுங்க. ரெண்டாவது, என்னுடைய கட்சியில் இருக்கவங்களுக்கு 11 பேருக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுங்க. என்ன கேட்டார்? அவர் கேட்டது உள்துறை. கண்டிப்பாக உள்துறை தான் வச்சுக்கணும். யார்? ஷிண்டே உள்துறை வச்சுக்கணும்னு நினச்சார். அதுக்கப்புறம் என்ன நினச்சார்? கூட்டுறவுத்துறை கேட்டார், ரொம்ப முக்கியமாக கேட்டார். இப்போ அந்த கூட்டுறவுத்துறை தூக்கி நீங்கள் என்சிபிக்கு கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஒரு மனநிலை? அவர் கேட்ட கூட்டுறவுத்துறையை கொடுக்காம என்சிபிக்கு கொடுக்குறீங்கன்னா, அப்போ ஏன் என்சிபிக்கு கொடுக்குறீங்க? என்சிபி அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்களா, ஷிண்டே வச்சுருக்காங்களா? ஷிண்டே தான் வச்சுருக்காங்கன்னு ஊருக்கே தெரியும். பெரிய கட்சி அது ஷிண்டே கட்சி. முதலமைச்சராக வேறு இருந்திருக்காரு. அந்த மரியாதையை கொடுக்கணுமா? இது திட்டமிட்டு பெட்னாவிஸ் பண்ணுறது. அப்போ பெட்னாவிஸ் என்ன நினைக்கிறாரு? இப்போ நேற்று புதன்கிழமை டெல்லிக்கு போகிறாங்க. யார் போயிருக்கணும்? பெட்னாவிஸு, ஷிண்டே, அஜித் பவார் 3 பேர் தானே போகணும். அது என்ன எப்போ பார்த்தாலும் பெட்னாவிஸும் அஜித் பவார் மட்டும் போகிறாங்க, ஷிண்டே ஏன் வரல? இல்லைங்க, அவருக்கு கொஞ்சம் என்னங்க உடம்பு சரியில்லையா? இல்லைங்க, அவர் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதான் பிஜேபி தலைவர் கேட்குறாரு, அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கிற உங்களுக்கு எதுக்கு பதவி? சூப்பரா இதே மாதிரி வீட்டில் உட்காந்துருந்தா நான் பதவியே தரமாட்டாங்க பிஜேபியில். பிஜேபி பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு பிஜேபி பார்க்கும்? 16ஆம் தேதி நாக்பூரில் அமைச்சரவை குளிர்கால கூட்டத்தோடு தொடங்கணும். அதற்கு முன்னால் அதை முடியணும். இப்போ சனிக்கிழமை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. வீம்பு பிடிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருப்பீங்க, அவ்வளோதானே. இப்போ அஜித் பவார் மாதிரி உஷாராக இருக்கணும். அவர் நிதித்துறையை வாங்கிட்டார். இப்போ ஷிண்டேவுடைய மகனை என்ன பண்ணுறாங்க? ஷிண்டேவுடைய மகனை டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு அவரை பார்க்காம அடுத்த நாளும் வெயிட் பண்ண வச்சு பார்க்காம 3ஆவது நாள் கூப்பிட்டு மரியாதையே இருந்துக்கோங்கிற மாதிரி மேலே சொல்லிட்டாங்க. இந்த துறை வாங்கிட்டு உங்கள் அப்பா வரைக்கும் சொல்லுங்கள், இதே மாதிரிலாம் முடியும் வாழ்க்கைக்கு ஏன்னா உடம்புக்காக தம்பின்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம். அதனால் ஷிண்டேவுடைய பையன் தான் இப்போ எல்லா முடிவும் எடுக்கிறாரு, ஸ்ரீகாந்த் ஷிண்டே. பிஜேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மேலே இருக்கக்கூடிய, அதாவது மோடி, அமித்ஷா, இவங்க 2 பேரும் இவர் ஆதரிக்கிறாங்க. யாரை? ஷிண்டே ஆதரிக்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ஆதரிக்க முடியும்? லகான் தான் கைக்கு போயிடுச்சு, ஆர்எஸ்எஸ் கைக்கு போயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் தான் பட்னாவிஸை உட்கார வச்சுட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு பட்னாவிஸ் காயப்பட்டிருக்காரோ அதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் விட்டது. அதை ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. பதவியேற்கிறதுக்கு முன்னாடி பெட்னாவிஸ் எப்படி, பதவியேற்கிறதுக்கு பின்னாடி பெட்னாவிஸ் எப்படின்னு பார்த்தாலே தெரியும். பதவியேற்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் பேச்சுக்களை பாருங்கள். இப்போ சமீபத்தில் அவர் பேச்சை பாருங்கள். என்றைக்குமே அதிகாரம் கைக்கு வந்ததுன்னா அந்த பேச்செல்லாம் இயற்கையில் வரதான் செய்யும், அதில் மாற்று கருத்தே இல்லை.
நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஷிண்டே அவர்கள் அப்படிங்கிறது ஒரு பீஸ் போன பல்பு மாதிரி ஆகிட்டார். இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இப்போ என்ன கொடுக்க போகிறாங்களா, நகர்ப்புற மேம்பாடு கடைசியாக பண்ணி நகர்ப்புற மேம்பாடு கொடுக்குறாங்க. இப்போ அந்த நகர்ப்புற மேம்பாடும் ஷிண்டே எடுத்துக்கு வராங்கிறதுல பெரிய சிக்கல். ஏன்னா முதலமைச்சர் ரேஞ்சில் இருந்துட்டீங்க, ஒரு உள்துறை கையில் இருந்தால் தான் உங்களுக்கு பெரிய பேருங்க. நீங்கள் நகர்ப்புற துறை, இன்னொன்று நகர்ப்புறத்துறைக்கு ஏற்கனவே ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் பிஜேபி என்ன சொல்லிச்சுன்னா, போன கவர்மெண்ட்டில் பாருங்கள், போன கவர்மெண்ட்டில் இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இவங்களுக்கெல்லாம் மடி கொடுக்காதீங்கன்னு ஷிண்டேட்ட சொல்கிறாங்க. ஒரு கட்சியின் தலைவர் யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறத யார் முடிவு பண்ணுவா? பிஜேபி. அப்போ கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ ஷிண்டே அவர்கள்ட்ட கட்சியில் இருக்க ஒருவர், ஷிண்டே இருக்கிற எம்எல்ஏவாக இருக்காங்கல்ல, அவங்க ஷிண்டே கிட்ட ஆனால் எனக்கு ஏதாவது பதவி வாங்கி கொடுங்கன்னு ஷிண்டேட்ட கேட்கணுமா இல்லை பிஜேபிகிட்ட கேட்கணுமா? பிஜேபி தான் கேட்பாங்க. ஏன்னா ஷிண்டேட்ட கேட்டாலும் ஒன்றும் இல்லையா. பிஜேபி பட்னாவிஸ் சொல்கிறாரு, இவரை தூக்கு இவரை தூக்கு. பாருங்க, இந்த 4 பேர் இருக்காங்க, இந்த 4 பேரில் 3 பேர் தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறது யார்? பட்னாவிஸ். முடிஞ்சு போச்சா கதை? அப்போ ஏற்கனவே நம்ம சொல்கிறோம்ல, இன்றைக்கி கட்சிக்காக எதுக்குங்க வரான்? பதவி, பணம். அந்த 2 யார் கையில் கிடைக்கும்னு வந்தாங்க? ஷிண்டே கையில் கிடைக்கும்னு உத்தவ் தாக்கரே கழட்டி விட்டு வந்தவங்க. காலங்காலமாக சிவசேனாவில் இந்துத்துவா கொள்கைகளை ஊறி பால் தாக்கரே வழி வந்த எம்எல்ஏக்கள் பணம் அதிகாரம் அப்படிங்கிறதால ஷிண்டேவுக்கு வந்து, ஏன்னா கொள்கை குன்றுகளா நீங்கள்லாம் வந்தீங்க. இப்போ அதே பணம் பிஜேபி கொடுத்து ஏன் போக மாட்டீங்க? நாளைக்கு அதே பணம் உத்தவ் தாக்கரே கொடுத்தா மறுபடியும் போவாங்க. இவங்கெல்லாம் கொள்கையான ஆட்கள் இல்லை. அப்போ முதல்ல அரசியலில் நிறைய பேர் கொள்கை இல்லைன்னு வச்சுக்காங்க. அப்போ என்ன நடக்கும்? இப்போ ஏக்நாத் ஷிண்டே இருப்பார், அவரும் அவங்க பையனுக்கு மட்டும் இருப்பார். சொல்ல முடியாது, அவங்க பையனை விட்டு ஒரு நாள் ஓடிடுவார். அப்போ என்ன நடக்கும்? கூட இருக்க எம்எல்ஏக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கன்னா எல்லாம் பிஜேபி. பட்னாவிஸ், நாங்கள் முதலமைச்சரை தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக சந்திக்க சென்றோம், முதலமைச்சர் சூப்பராக பேசினார். ஏக்நாத் ஷிண்டேவை விட பாபா இவர் தான் பெரிய ஆள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அதான் நடந்துட்டு இருக்குது. நம்ம இதானங்க ஏற்கனவே சொன்னோம். எங்கள் அரசியலில் 1+1 2ங்க முடிஞ்சு போச்சுங்க கதை. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது விஜயகாந்த் கட்சியை உடைக்கல. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த கோவை செல்வராஜ், மறைந்த கோவை செல்வராஜ், காங்கிரஸ் ஒரு 4 பேரை வந்து அம்மா காங்கிரஸ்னு வைக்கல. இது எல்லா காலத்திலையும் ஆளுங்கட்சி பண்ணும். கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆளுங்கட்சி இருந்தான்னா எது அந்த கூட இருக்க அவனை வச்சுக்கிட்டே அவனை ஒரு வழி பண்ணி விட்ரும், அந்த கட்சியை ஒரு தும்சம் பண்ணி விட்ரும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏற்கனவே பண்ண கட்சிங்க பிஜேபி. அது ஷிண்டேக்கு தெரிய வேணாமா? எடப்பாடி உஷாராகி ஓடி வரல, ஏன் ஷிண்டே மாட்டிக்கிட்டாரு? ஷிண்டே ஒரு கணக்கு போட்டார், என்னைக்கு அவர் 80 தொகுதியில் நின்னாரோ அன்றைக்கே முடிஞ்சுது. இதில் இன்னொன்று, பிஜேபி மெஜாரிட்டி இல்லாமல் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஷிண்டே மிரட்டிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மிரட்டிருக்கலாம், ஆரம்பத்தில் மிரட்டலாம். அதை தக்க வைக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஏன்னா அவங்க எம்எல்ஏக்களை வச்சுருந்தாலும் பிஜேபி பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்படா உடைக்கலான்னு பார்க்கும். இப்போ ரொம்ப எளிது. இன்னொன்று, அவர் தேவையே இல்லை. இப்போ ஷிண்டேவோட தயவு பட்னாவிஸுக்கு தேவை அப்படின்னா பயப்படலாம். இப்போ நான் நிதிஷ்குமாரோடைய தயவு ஐயா மோடிக்கு தேவைங்கிறனால பயப்படுறாரு. நிதிஷ்குமார் ஏன் பயப்படுறாரு? பிஜேபி அது அவருக்கு தேவை. 2 பேரும் இவர் போயினா அவர் நிற்க முடியாது, அவர் போனால் இவர் நிற்க முடியாது. இங்கே அப்படி இல்லையே, க்ளீனாக அஜித் பவார் ஐயா உள்ளே ஐயான்னு ஓடி வராரு, அவரை வச்சு சூப்பராக பண்ணலாம். இப்படி ஒரு அடிமை நமக்கு யார் கிடப்பா? ஷிண்டே தான் முறுக்கிட்டு இருக்கார். முதல்ல இருந்த அடிமை கொஞ்சம் வளர்ச்சி வந்த உடனே நீ எப்படி வந்த? 2ஆம் கட்ட தலைவராக வந்த. பிஜேபி அதை நினைக்கணும்ல. அப்போ நீ 2ஆம் கட்ட தலைவராக வந்த, உங்களை நான் சிஎம் ஆகினேன், நாங்கள் என்ன சிஎம் ஆகிக்க முடியுமா? சிஎம் ஆகிட்டு கீழே இறங்குப்பான்னா அப்புறம் 1000 கதை சொல்லிட்டு இருந்தேன்னா பிஜேபி இப்படி ஒத்துக்கும், அது ஆர்எஸ்எஸ் எப்படி ஒத்துக்கும்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனிக்கிழமை முரண்டெல்லாம் ஒன்றும் பிடிக்க முடியாது. இப்போவே சொல்கிறோம், இன்றைக்கி ஆங்கில நாடுகள் நிறையா சேனல்லாம் சொல்கிறாங்க, ஷிண்டே ஒன்றும் முரண்டு பிடிக்க முடியாது, மாட்டிக்கிட்டார். இனிமேல் வெளியில் வரதுக்கான வழி தான் பார்க்கணும். இப்போ அவருக்கு என்ன கொடுக்க போகிறாங்க? உள்துறை பிஜேபி கையில் வச்சுக்க போகுது, வருவாய்த்துறை என்சிபிக்கு போகுது, அதேமாரி வந்து கூட்டுறவுத்துறை என்சிபிக்கு போகுது, அதேமாரி இப்போ வந்து ஆதி திராவிடர் துறை வந்து ஷிண்டேக்கு தான். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆதி திராவிடர் துறை, செய்தி ஒளிபரப்புத்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வனத்துறை, இன்னொன்று ஏதோ சொன்னாங்க அந்த இது சிறுபான்மையினர், அது வந்து இவர் ஷிண்டே கொடுக்கலான்னு பார்த்தாங்களா, அதுவும் ஷிண்டேக்கு இல்லை, அதுவும் இவருக்கு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி மெட்ரோ மும்பையை மேம்படுத்தக்கூடிய திட்டம் இருக்குல்ல, அதையும் இது கொடுத்துட்டாங்க. இது இன்னும் பெரிய காமெடி என்னென்னா, நகர்ப்புற மேம்பாட்டு துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை கொடுக்குறாங்களாம். இதில் இப்போ என்ன பெரிய சிக்கல் வருதுன்னா, அதுலேயே அதை உடச்சி மும்பை மெட்ரோ, மும்பை வளர்ச்சி இருக்குல்ல, மும்பை பெரிய பெரிய சிட்டி, அதை தனி டிபார்ட்மெண்ட் போட்டு பிஜேபி எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி பிடபிள்யூடி அப்படிங்கிறத ஷிண்டேக்கு கொடுக்குறாங்களாம். ஆனால் அதில் இருக்க நீர்வளத்துறை, இப்போ இங்கே துரைமுருகன் பண்ணிகிட்டு இருக்காருல்ல, பொதுப்பணித்துறையில் இருக்கவங்கள்ட்ட தான் நீர்வளத்துறை வரும். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஏன்னா துரைமுருகன் ஒரு அமைச்சராக இருப்பார், நீர்வளத்துறை, பொது டேமெல்லாம் அவருடைய கண்ட்ரோல். யார்? நம்ம ஏவாவேல். அதே மாதிரி அங்கே நடக்க போகுது. அப்போ நீங்கள் எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவும் கரெக்டாக பண்ண முடியாது. அதையும் தாண்டி சுரங்கத்துறை, அங்கேயும் கை வச்சுட்டாங்க பிஜேபி. எது இதெல்லாம் காசு கிடைக்குதோ அதெல்லாம் கடைசியாக வந்து அங்கே வந்து கலால்,
அதை இப்போ ஷிண்டேக்கு கொடுக்குறதா இருக்குது. ஆனால் அந்த ஊரில் கலாலை வச்சு நீங்கள் பெருசாக சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் பிஜேபி ஆளுங்க தான் ஏலம் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் மொத்தமாக முடிந்தது ஷிண்டேவின் வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு முடங்கி கொண்டு இருக்கிறார், வீட்டிலே இருக்கிறார். உத்தவ் தாக்கரேவாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். ஷிண்டே நிம்மதி இழந்து தவிக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.